Hi friends, welcome to Short Friendly. This is Arjun. இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா தாத்தா அதாவது இந்த உச்சரிப்பையே எல்லாரும் கொஞ்சம் தப்பா சொல்லுவாங்க, ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த படத்துக்கு டைட்டிலா தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல ஸ்டோரி பார்ப்போம். இந்த படத்துல ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாய்க்கும் ஒரு தாத்தாக்கும், வயசான ஒரு ஓல்டு மேனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங், அதாவது எப்படி ஒரு உயிரி ஒரு பெட்டு நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு அன்பா நேசிச்சு வளர்ப்போம் அப்படிங்கிறத சூப்பரா காமிச்சிருக்காங்க, இயல்பா காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த நாய் கூட சேர்ந்து கார்ட்டூன் பார்ப்பாரு. அந்த நாய் அவர் தூங்கும்போது அவர் காலடியிலே இருக்கும். ஸோ அவர் சாப்பிடும்போது அவர் சாப்பாடு அது கூட ஷேர் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே நம்ம ரொம்ப ஃபீலிங்கா எமோஷனலா அடிக்ட் ஆயிடுவோம் இந்த படத்து மேல. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து மொத்தம் எத்தனை கேரக்டர் அப்படின்னா, இந்த தாத்தா, அந்த நாய் பேர் மணி, ஸோ அது ஒரு டீ கடைக்காரரு, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவரோட பையன், மொத்தம் சுத்தி ஒரு 6-7 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். சுத்தி அந்த கேரக்டர் மட்டும் தான் இருக்கும். மெயினா இந்த நாய்க்கும் இந்த தாத்தாக்கு இருக்கக்கூடிய பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல அவர் வந்து நியூஸ் பேப்பரை படிக்க போவாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு நாயை ஒரு லாரிக்காரன் ஆக்சிடென்ட் பண்ண பார்ப்பான். ஸோ அந்த நாயை காப்பாத்தி அவர் வளர்ப்பாரு. ஸோ அதே நாய் அந்த லாரியில ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல அடிபட்டு செத்து போகும். ஸோ அந்த இடத்துல படம் முடியும். இந்த படத்துல ஸ்டோரியை வந்து இது வேற எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த படத்துல பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்காது. நம்ம ஸ்டோரியில பார்க்கும்போது, அந்த ஷார்ட் ஃபிலிம்ல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்கை பார்க்குறோம். இந்த படத்தில் கேஸ்டிங் வந்து ஒரு ஓல்டு மேன். ஸோ ஓல்டு மேன் கேரக்டர் யார் பண்ணியிருக்காரு அப்படின்னா ராகுல் தாத்தா. ஸோ ராகுல் தாத்தா வந்து நமக்கு எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு மனுஷர் தான். அவர் வந்து கத்தி படத்தில் நடிச்சிருக்கவர். 400 ரவுடி தான் படத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. ஸோ அவரை வச்சு நிறைய மீன் கூட பண்ணுவோம். ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு எமோஷனலாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட அந்த படத்தில் அந்த நாய் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவரோட நடிப்பை பற்றி நம்ம எந்த குறையுமே சொல்ல தேவையில்லை. சூப்பராக அழகாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த நாய் பெட், அந்த பெட்டோட நேம் வந்து மணி அப்படின்னு சொல்லி வைப்பாரு. ஸோ அந்த நாய் பொதுவாக வந்து நம்ம ஒரு நடிகர்கள், ஒரு மனுஷன் அப்படிங்கிறப்போ நம்ம சொல்லி நடிக்க வச்சிடலாம். சொல்லும்போது கரெக்டாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே ஏதாவது ஒரு நாயை கைட் பண்ணி இந்த ஃப்ரேம்ல செட் பண்ணி வைக்கும்போது அந்த இடத்துல ஓடி போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கான ஷாட்டு. ஆனாலும் இந்த படத்துல முழுக்க நாய் கூட தான் பாண்டிங் தான் காமிச்சிருக்காங்க. எப்படி நீங்க ஒரு நாய் வளர்க்குறீங்க, இல்ல ஏதாவது ஒரு மிருகம், ஒரு பெட்ரி அனிமல் வளர்க்குறீங்கன்னா நீங்க அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வரும். ஏன்னா நம்ம அந்த நாய் கூட என்னென்ன அனுபவங்கள்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம கட்டி பிடிச்சி பக்கத்துல படுத்திருப்போம். ஸோ நம்ம அதுக்கு சாப்பாடு வைப்போம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த எல்லா விஷயங்களும் ஒண்ணு கூட விடாம டீட்டெயில்டா கவர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு டேரக்டரோட ராஜாக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லலாம். ஏன்னா என்னோட நாயை நான் வளர்க்கும் போது அந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு கட்டாயம் கிடைச்சது. அண்ட் இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மியூசிக், அந்த ஒரு சாங் வரும். அதாவது அந்த நாய் வளரும் பொழுது ஒரு சாங் சூப்பரா போட்டிருப்பாங்க. சாங்கோட லிரிக்ஸ் எல்லாமே பக்காவா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து வில்லேஜ் வச்சு எடுக்கும் பொழுது நைட் ஷாட், அப்புறம் ஏரியல் ஆங்கிள் செட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா அழகா பண்ணிருப்பாங்க. டிஐ வந்து ஒரு வில்லேஜ் செட்டப், சுத்தி வில்லேஜா இருக்கும் பொழுது கரெக்டா அந்த கலரிங் வந்து கரெக்டா இருந்தா தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அந்த படம் வந்து அடி வாங்கி, படத்தோட குவாலிட்டி அடி வாங்கிடும். ஸோ அந்த விஷயத்துலயும் கரெக்டா இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அதாவது ஏன் இந்த நாயை உள்ள கொண்டு வந்தாங்க, கதைக்குள்ள கொண்டு வந்தாங்கிற கேள்வி எனக்கு முதல்ல இருந்தே இருந்துச்சு. ஆனா அதுக்கான கேள்விக்கு ஆன்சர் வந்து கடைசி நான் படம் பார்த்து முடிக்கும் போது கரெக்டா இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா தெரியுமா, அது என்ன அப்படின்னா, விவசாயிங்க படுற கஷ்டத்தை அழகா காமிச்சிருக்காங்க. நான் இந்த படம் பார்க்கும் பொழுது விவசாயிங்க படுற கஷ்டத்தை இதை விட யாரைக்கும் நான் அழகா பார்த்தது இல்லை. சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த தாத்தாக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் பையன் வந்து சுத்தி இருக்க நிலம் எல்லாத்தையும் வித்துட்டாங்க, நீ இந்த நிலத்தை கொடுத்துட வேண்டியதுன்னு அப்படி கேட்கும்போது அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் தோணும். அந்த பிளாஷ்பேக்ல அழகா எல்லாரும் சொந்த நிலத்தை வித்துட்டு வெளியூர்ல போய் செட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வலிக்கும். அந்த சீனை பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க அந்த சீனை. அண்ட் இந்த படம் வந்து அந்த விவசாயிகளுடைய போராட்டம் முடிச்சு தாத்தா இங்க வரும் பொழுது இந்த படமும் முடியுது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்பொழுது சத்தியமா ஒரு பெயினா இருக்கும். நிச்சயமா நான் எப்படி சொல்லலாம், 100% நான் ப்ராமிஸ் பண்ணலாம், படம் பார்க்கும்போது நமக்கு நிச்சயமா ஒரு பெயின் இருக்கும். இந்த படத்துக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணணும் தோணுச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க. அவங்களுடைய அடுத்தடுத்த ஷார்ட் பிலிம்ஸ், அவங்களுடைய ஆல்பம் சாங்ஸ், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்துல வந்து ரிவ்யூ வந்து நாங்க ஷார்ட் ஃபிலிம்லி பண்றோம். ஷார்ட் ஃபிலிம்லி வந்து வெறும் ரிவ்யூ ப்ரொமோஷன் மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் லெவல் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அடுத்த கட்ட நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க தியேட்டர் ஸ்கிரீனிங் வந்து ஏற்பாடு பண்ணி தரோம். ஸோ சென்னையில வந்து ஒரு 4 தியேட்டர் வந்து ஸ்கிரீனிங் பண்ணி தரோம் ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ்ல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஷார்ட் ஃபிலிம் நம்ம நெக்ஸ்ட் லெவல், நம்ம குவாலிட்டி வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நீங்க வந்து எங்களை ஷார்ட் ஃபிலிம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான பேக்கேஜஸ் பத்தி நம்ம பேசிக்கலாம். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சி
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காண்டி ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஷார்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.